வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் முக்கிய செய்தி துபாய் நெருக்கடிக்கு மத்தியில் திரையுலக நட்சத்திரங்கள் மாதவன் மற்றும் அஜித் குறித்த முக்கிய தகவல்கள். நடிகர் மாதவன் தனது குடும்பத்துடன் அமெரிக்காவில் பாதுகாப்பாக இருப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளார். துபாயில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் அவரது பாதுகாப்பு குறித்து ரசிகர்கள் கவலையடைந்தனர். அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் நான் எனது குடும்பத்துடன் அமெரிக்காவில் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று கூறி ரசிகர்களின் கவலையை போக்கியுள்ளார். துபாயில் நிலவி வரும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் வான்வழி போக்குவரத்து பாதிப்புகள் காரணமாக பலரும் அங்கு சிக்கிக் கொண்டனர். அதே நேரத்தில் நடிகர் அஜித்தின் ரசிகர்கள் மிகுந்த கவலையில் இருந்தனர். துபாயில் அவர் தங்கியிருந்ததால் அவரது பாதுகாப்பு குறித்த தகவலுக்காக அவர்கள் காத்திருந்தனர். அஜித் தற்போது துபாயில் தனது பந்தய பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். 24H துபாய் பந்தயத்தில் அவர் சமீபத்தில் பங்கேற்று சிறப்பான வெற்றியை பெற்றிருந்தார். தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி நடிகர் அஜித் அபுதாபியில் பாதுகாப்பாக உள்ளார். அவரது மேலாளர் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் அபுதாபியில் தனது அடுத்த பந்தயத்திற்கான தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். விமான போக்குவரத்து சீரானதும் அவர் இந்தியா திரும்புவார். மாதவன் மற்றும் அஜித் இருவருக்கும் இடையே ஒரு சிறந்த நட்பு உள்ளது. அஜித்தின் பந்தய ஆர்வத்தை மாதவன் எப்போதும் பாராட்டி வருகிறார். சமீபத்தில் நடந்த பந்தயத்தில் அஜித் 3ஆம் இடத்தை பிடித்தபோது மாதவன் அங்கு நேரில் சென்று அவரை வாழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றங்கள் காரணமாக துபாய் சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக தனது செயல்பாடுகளை நிறுத்தியது. இது ஆயிரக்கணக்கான பயணிகளை பாதித்தது. பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் இராணுவ மோதல்கள் சர்வதேச வான்வழி போக்குவரத்தை பெருமளவில் சீர்குலைத்துள்ளன. இது பல நாடுகளுக்கு இடையே ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கியுள்ளது. இதற்கிடையில் மாதவனின் துரந்தர் திரைப்படம் சில வளைகுடா நாடுகளில் தடை செய்யப்பட்டாலும் ரசிகர்கள் இந்தியா வந்து அதை பார்க்கும் ஆர்வம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. துபாயில் இருந்து ரசிகர்கள் இந்தியா வந்து மாதவனின் படத்தை பார்ப்பது இந்திய திரைப்படங்கள் மீதான அவர்களது பற்றை வெளிப்படுத்துகிறது. அஜித்தின் கார் பந்தய ஆர்வம் ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் அவர் சர்வதேச அளவில் இந்தியாவை முன்னிலைப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இத்தகைய நெருக்கடியான காலங்களில் பயணிகள் பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக பின்பற்றுவது மிகவும் அவசியம் என்று வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர். தற்போது வான்வழி போக்குவரத்து மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. இது அங்கு சிக்கியுள்ள பலருக்கும் நிம்மதியை அளித்துள்ளது. சுருக்கமாகச் சொன்னால் மாதவன் அமெரிக்காவிலும் அஜித் அபுதாபியில் பாதுகாப்பாக உள்ளனர். ரசிகர்களின் பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை. திரைப்படங்கள் மற்றும் விளையாட்டு மூலம் உலகெங்கிலும் உள்ள மக்கள் ஒன்றிணைந்துள்ளனர் என்பதற்கு இந்த சம்பவங்கள் ஒரு சிறந்த உதாரணம். உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்ள எப்போதும் எமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். செய்திகளுக்காக நான் உங்கள் செய்தி வாசிப்பாளர். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்.